ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6வது வசனம் 7வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த கிறிஸ்மஸ் காரியங்கள், இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு ஒரு அன்பின் கதை என்று நாம் சொல்லலாம். யூ கேன் டிஸ்கிரைப் த லவ் ஆஃப் காட் இன் திஸ் கிறிஸ்மஸ் ஸ்டோரி. இது ஒரு அன்பின் கதையாயிருக்கிறது. மனிதர்களை நேசித்த தெய்வம் அந்த மனிதர்களோடு வாசம் பண்ணும்படி, அந்த மனிதர்களுடைய கஷ்டங்களை தீர்க்கும்படி தானும் அதே மனுஷ அவதாரம் எடுத்த அந்த நிகழ்வையே, உண்மையான நிகழ்வே கிறிஸ்மஸ் தினமாய் இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். நான் வாசிக்கிறோம், அவர் தன்னைத்தானே தாழ்த்தினபடினாலே மனுஷ ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், அவரை வெறுமையாக்கினார். தான் தேவன் என்பதை அவர் மறைத்து கொண்டார். அவர் மனுஷ சாயலாய் மாறினாரே. அவருக்கு சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லாதிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று வேறு ஒன்றுமே இல்லை. பிலிப்பியரிலே நாம் வாசித்தோம், அவர் தேவனாய் இருந்தும், அவர் தேவனோடு கூட இருந்தும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் பெரிதாய் அவர் எண்ணாமல் அவைகளெல்லாம் மறந்து மறைத்து கொண்டு he became like a slave. He emptied that glory. அந்த மகிமையெல்லாம் மறைத்து கொண்டு ஒரு சாதாரண மனுஷனை போல இந்த பூமிக்கு ஒரு மனிதனாய் பறப்பதற்கு தேவன் முடிவு செய்தார். காரணம் என்ன தெரியுமா? நான் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன் சொல்வதற்காக தான் தேவன் இவ்வளவோ பெரிய விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். அவருடைய அன்பை விளக்கி சொல்வதின் முதல் படிதான் இந்த கிறிஸ்துமஸ் தினமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னை யாரும் நேசிக்கல, என்னிடத்துல யாரும் அன்பாய் இருக்கல, என்னை யாரும் அன்பு செய்ய மாட்டிருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. எங்க நித்தியத்துக்கும் உன்னை அன்பு செய்கிறவர், உண்மையாய் அன்பு செய்கிறவர், அழிவில்லாத அன்பு கொண்டிருக்கிறவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அவர் பேர் தான் இம்மானுவேல். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு ரட்சகர், இஸ் யுவர் கிரேட் ஹெல்ப். எல்லா கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவரும் கூடவே நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே. அவரும் கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐசியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. He made himself poor that we will be blessed richly in every grace of God. எல்லா கிருபைகளும் தேவனுடைய கிருபைகளில் நாம் ஆசீர்வதித்து பெருகும்படி தேவன் தன்னுடைய ரூபத்தை மறைத்து கொண்டு அவர் நம்மேல வைத்திருக்கிற அன்பை சொல்லும்படியா இந்த பூமிக்கு வந்தார். வாட் a great love, what a great love story. இது என்ன ஒரு அன்பின் கதையாயிருக்கிறது. தேவன் உன்னை அவ்விதமாக இந்த காலவேளையில நேசிக்கிறார். நீ கவலைப்படாத. நீ மனம் உடைந்து போயிருக்கலாம், உனக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லலாம். கவலைப்படாதே. இங்கே உண்மையாய் உன்னை நேசிக்கிறவர், உன்னை பார்த்து உனக்குள்ள ஒரு குறையும் கண்டுகொள்ளாதவர், உனக்குள்ள ஒரு குறை இருக்கிறது என்றும் சொல்லாத ஒருவர் இங்கே இருக்கிறார். அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறவர் ஒருத்தர் இங்கே இருக்கிறார்னா அது ஏசப்பா மட்டும்தான். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பலதொன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கவர் இங்கே இருக்கிறார். உன்னை பார்த்து அப்படிதான் ஏசப்பா இந்த காலையில் சொல்றாரு.
நீ நீ பாவி, நீ குற்றமுள்ளவன் என்று சொல்லல. யூ ஆர் மை டார்லிங் அப்படின்னு தேவன் சொல்றார். நீ தான் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதுக்கு தான் உன்னை பார்க்கறதுக்கு வந்த. பரலோகத்தை விட்டு நான் இப்படி வந்தேன் என்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஸோ ரெஸ்பாண்ட் டு தட் லவ். அந்த அன்புக்காய் பதில சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒருத்தர் நான் உன்னுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொன்னா நீங்கள் ஒன்றும் சொல்லாத போனா எப்படி இருக்கும்? நான் உனக்காக உயிரை கொடுக்கறதுக்காகவே இறங்கி வந்திருக்கிறேன், உன்னை பார்க்கறதுக்காகவே நான் இறங்கி வந்திருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து தூக்கி உன்னை மேலெடுப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறேன். அந்த அன்பை கொண்டு வந்தாரே, அந்த தெய்வத்தினிடத்தினுடைய அன்பை பற்றி கொள்ளுங்கள். அந்த அன்பு உண்மையானது, மாறாதது, நிலையானது, நித்தியத்துக்கு. இட்ஸ் ஃபார் இட்டர்னல். நித்தியமான அன்புக்குள்ள இந்த காலையில் உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமான பிதாவே, இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்த பொழுது சத்திரத்தில் உமக்கு இல்லமில்லாமல் போனது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் இயேசு ராஜா எங்களுடைய முழு மனதை உமக்கு திறந்து கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதுமாய் நீர் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். We belong to Jesus. We belong to the blood of Jesus. நாங்கள் முழுமையும் இயேசுவுக்கு சொந்தம். அந்த இரத்தத்தினாலே, கிரயத்தினாலே கழுவப்பட்டு விடுதலை ஆகப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை தயவை எங்கள் மேலே நீர் ஊற்றுவீராக. இந்த கிறிஸ்மஸ் நாள் கிருபை நிறைந்த ஒரு கிறிஸ்மஸ் நாளா எங்களுக்கு அமைய கிருபை செய்யும் இயேசு ராஜா. எப்படி எங்களை நேசிச்சு எங்களை பார்க்கறதுக்காக மனுஷனாகவே மாறி வந்த அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே பற்றி கொண்டு அன்பரே, அசைக்க முடியாத ஒரு அன்பில் நாங்கள், உம்முடைய தெய்வ அன்பில் நாங்கள் வளர உதவி செய்யும் ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.